வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் கோதுமை மாவில் வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல 2 கப்பு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துப்போம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கு மாவு பிசைகிற போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சாஃப்டாக வரும் வரை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது போல் எண்ணெய் விட்டு கையில் அழுத்தி அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா நீங்கள் சப்பாத்தி சுட்டிங்கன்னா கூட சப்பாத்தி சாஃப்டாக வரும். பாருங்கள், மாவு இந்த பதத்தில் சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள், இது போல் முறுக்கு குழாவோட அச்சு ஓட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை பார்த்து எடுத்துக்கோங்க. இடியாப்ப தட்டு எடுக்க வேண்டாம், இந்த தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். இதே போல் முறுக்கு குழா உள்ளேயும் எண்ணெய் தடவிப்போம். அப்போ தான் மாவு குழாவில் ஒட்டாமல் உங்களுக்கு ஈஸியாக புளிய வரும். பிசைஞ்சு வச்ச மாவை உருட்டி குழாயில் சேர்த்துக்கலாம். இது போல் மூடி போட்டு புழியறதுக்கு தயாராக வச்சுக்கலாம். கடாயில் தண்ணி சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினா தான் நூடுல்ஸு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். முறுக்கு குழாயில் இடியாப்பம் புழிகிற மாதிரி தண்ணியில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். கத்திரிக்கோல் எடுத்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கணும். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே புழிஞ்சு விட்டு கத்திரிக்கோலால் கட் பண்ணி விடணும். மாவு சாஃப்டாக பிசைஞ்சாதான் புழியறதுக்கு ஈஸியாக வரும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்ததும் ஸ்பூனால் தனித்தனியாக பிரித்து விடுங்க, வேகட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் கொதிக்க வச்சு நூடுல்ஸ் நல்லா வெந்து மேலே வந்துடுச்சு. நூடுல்ஸும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே எடுத்து ஒரு ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலேயே பச்சை தண்ணியை ஊற்றிக்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிப்போம். ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு குடமிளகாவை நீளமாக கட் பண்ணி சேர்த்துப்போம். இதையும் வேக விடாமல் 1 நிமிஷம் வதங்கினா போதும். ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நீளமாக கட் பண்ணி சேர்த்துப்போம். நீளமாக கட் பண்ண 1 கப் கோஸும் சேர்த்துப்போம். வெஜிடபிள்ஸில் ரொம்ப நேரம் வதங்கணும், வேகணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷம் போல் வதக்கினா போதும். அப்போ தான் நூடுல்ஸ் சாப்பிட க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த வெஜிடபிள்ஸ் தேவையான உப்பு சேர்த்துப்போம். அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துப்போம். அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துப்போம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். வேக வச்ச நூடுல்ஸை இதோடு சேர்த்துப்போம். 1 டீஸ்பூன் சில்லி சாஸ்,
2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இது எல்லாமே பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நாம் கடையில் போய் மைதா மாவு நூடுல்ஸ் வாங்காமல் நம்ம வீட்டிலேயே கோதுமை மாவில் நூடுல்ஸ் செஞ்சு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான டிஃபனாக கொடுக்கலாம். பாருங்கள், கோதுமை மாவில் வெஜிடபிள்ஸ் சேர்த்து நூடுல்ஸ் செய்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஹெல்த்தியான நூடுல்ஸை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கார்னிஷ்க்கு வெங்காயத்தால் பொடியாக கட் பண்ணி மேலே தூவிட்டுக்கலாம். நான் செய்கிற இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான வீட் வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நன்றி.